தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா 26:4 நான் வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சமாதானக்காரர். இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவிற்கு ஜான் வெஸ்லி ஒரு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக பயணித்து கொண்டிருந்தது. திடீரென சமுத்திரத்தில் புயல் தோன்றியது. அந்த புயல் கப்பலை வெகுவாக அலைக்கடித்தது. அநேகர் பயத்தால் கூச்சல் போட ஆரம்பித்தார்கள். அப்படி கூச்சல் போட்டவர்களின் ஜான் வெஸ்லியும் ஒருவர். இப்படி எல்லோரும் கூச்சல் போட்டு கொண்டிருந்த போது ஒரு சிலர் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். அவர்கள் யார் என்று விசாரித்த பொழுது அவர்கள் மொரோவியன் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்துவர்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. புயலை பற்றி சற்றும் கவலைப்படாமல் அவர்கள் அமைதியாக இருப்பதை பார்த்தார் ஜான் வெஸ்லி. அவர்கள் சென்று, நீங்கள் ஏன் பயப்படவில்லை? நாங்கள் இத்தனை பேரும் பயந்து அழுது கொண்டிருக்கும் போது நீங்கள் பயமின்றி அமைதியாக இருக்கும் ரகசியம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு நன்மையானது எது என்று தேவன் அறிவார். நாங்கள் அவரை நம்புகிறோம். அவரை நம்புகிற எங்களுக்கு என்ன நேரிட்டாலும் நாங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் நம்புகிற தேவன் உண்மையிலே எங்கள் மேல் அன்புடையவர் என்று தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் கவலை வேண்டாம். நாம் ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டால் நாம் அந்த காரியத்தை தேவனிடம் ஒப்படைக்காமல் நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். எனவே இன்றைக்கு உங்களை சிரமப்படுத்துகிற அந்த பிரச்சனையை தேவனிடம் கொடுத்து விடுங்கள். அவரிடம் கொடுத்து விட்டு நீங்கள் பூர்ண சமாதானத்தில் இருங்கள். அந்த சமாதானம் உங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும். அவர் கையில் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிடும் போது அவர் நன்மையாதை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தரையாகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 24 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அந்த தேவனை நாம் கர்த்தரை என்றென்றைக்கு நம்புக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சந்த சமாதானக்காரர் நமக்கு சமாதானத்தை தருவாராக. ஆமேன்.